அவன் சொல்லட்டுமா, இன்னைக்கு அவனுடைய நீதியிலே அவன் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறானா, தேவ நீதியில் வாழுகிற நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் பாருங்க. இன்னைக்கு தேவ நீதியில் நம்ம இருதயத்தை தேவனுக்கு கொடுத்தோமானால், தேவ நீதியில் அதை நம்பி அந்த தேவ நீதியில் வாழ்ந்தோன்னா, என் நீதி இல்லை, என் நீதி அழுக்கும் அது குப்பையுமா இருக்குது, அந்த அழுக்கும் குப்பைக்குமே அவன் ராஜா மாதிரி பெரியவனாக வாழ்கிறான். பவுல் சொன்னார் இல்லையா, என்னுடைய நீதியெல்லாம் அழுக்கு குப்பையா. ஐயா, உன்னுடைய அழுக்கு குப்பையமான நீதியே உன்னை ராஜா மாதிரி வாழ வச்சுதுன்னா, யோபுவை இன்னைக்கு தேவ நீதியில் வாழுகிற நம்ம எப்படி அதை விட 1000 மடங்கு வாழ முடியும்? ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, இந்த பூமியில் 1000 பேர் வாழ்கிறாங்களே, உங்களை வித்தியாசமாக காட்டுறது எது தெரியுமா? உங்களுடைய இருதயம். நம்ம இருதயம் தான் நம்மளை வித்தியாசமாக காட்டும். ஒருத்தவங்கள்ட்ட பழகி பாருங்கள், அவங்க நல்லவன்னு சொல்லி, ஏன்னா அவங்க இருதயம் நல்லா இருக்கும். ஒரு 5 நிமிஷம் பேசுங்க, அந்த ஆளை பற்றி நமக்கு தெரிஞ்சிடும், இருதயம் சரியில்லை அந்த ஆளுக்கு. அதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நம்ம இருதயம் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம நல்லா இருப்போம், நம்ம பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, நம்ம ஜென்ரேஷன் நல்லா இருக்கும், நம்ம பிள்ளைகள் ஊழியக்காரர்களாக இருப்பாங்க. நம்ம விதைச்ச விதைனா வளர்ந்து மரமாக நிற்கும். இன்றைக்கெல்லாம் பார்த்துட்ருக்குறாங்க எத்தனையோ பேர்.